Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கறி விருந்து நடைபெற்றது. தேத்தாம்பட்டி கிராம கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவில் 500 ஆடுகள் வெட்டப்பட்டு படையலிட்ட பிறகு ஆண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நத்தம், திண்டுக்கல் மற்றும் மதுரை உட்பட பல ஊர்களில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். விருதுநகர் அருகே அதிக பணிச்சுமை காரணமாக ஊராட்சி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விடியா மாடல் ஆட்சியின் நிர்வாக லட்சணத்திற்கு சாட்சியாக மாறியுள்ளது. ஆவுடையாபுரத்தைச் சேர்ந்த கருணாகரன் பம்ப் ஆபரேட்டராக பணிபுரியும் ஊராட்சியில் கடம்பக்குளம் சரவணபாண்டி செயலாளராக பணிபுரிகிறார். சரவணபாண்டி அதிக பணிச்சுமை வழங்கி வந்ததாகவும் அவருடைய தொந்தரவு தாங்காமல் தற்கொலை செய்து கொள்வதாகவும் கடிதம் எழுதிய நிலையில் கருணாகரன் தூக்கிட்டு உயிரிழந்தார். இது குறித்து விசாரணை நடைபெறும் நிலையில் ஊராட்சி செயலரின் தொல்லை தாங்காமல் பம்ப் ஆபரேட்டர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் கரிவேட்டி கிராமத்தினருக்கு ஆதரவாக NLC அதிகாரிகளுடன் அதிமுக MLA பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கரிவேட்டி கிராமத்தில் 40% பேருக்கு எந்த ஒரு நிவாரணமும் வாழ்வாதார பாதுகாப்பும் வழங்காதது குறித்து பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் மின் இணைப்பை துண்டிக்க வந்த NLC அதிகாரிகளை கரிவேட்டி கிராமத்தினர் முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக MLA அருண்மொழி தேவன் கிராம மக்களுக்கு ஆதரவாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்த பிறகே பணிகளை துவக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்தில் தண்ணீரில் காகித கப்பல் விட்டு பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூரில் புதிய பேருந்து நிலையம் கட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் அன்றைய முதல்வர் எடப்பாடி K. பழனிசாமியால் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. பின்பு வந்த விடியா ஸ்டாலின் அரசு அவசரகதியில் கடந்த ஆண்டு திறந்து வைத்தது. தற்போது பேருந்து நிலையம் முன்பாக ஏற்பட்டுள்ள 2 அடி பள்ளத்தில் தேங்கிய மழைநீரால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளை கண்டித்து கூடலூர் மக்கள் மற்றும் பயணிகள் காகித கப்பல் விடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் பேருந்து நிலையம் 2019 பணி துவக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் முடிந்த நிலையில் பணி முழுமை அடையவில்லை. தற்போது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா போய் பார்த்தா தெரியும், குளம் போல் தேங்கிட்டு இருக்குது. ஒரு 4 நாள் மழை அடிக்கும் போது குளம் போல் தேங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதனால் பேருந்து பயணிகள் விழுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆகவே உடனடியாக பல கட்டமாக பல அதிகாரிகளுக்கு இது குறித்து புகார் அளித்து இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை.